பொதுவா பிக் பாஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு குறும்படம் போட்டிருக்காரு. ஆனா இப்ப மக்கள் பிக் பாஸுக்கு குறும்படம் போட்டு கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் முத்துக்காக இறங்கி வேலை செய்வது. இப்ப ரிவ்யூவர்ஸ், பிக் பாஸ் இன்ஃபுளுசர்ஸ் அவங்க எல்லாம் விடுங்க, நம்மளெல்லாம் விடுங்க. இப்ப உங்கள மாதிரியான மக்கள் பல பேர் முத்துக்காக பேசுறது, அதுவும் ஒவ்வொரு சீசனும் உதாரணம் எடுத்து வைக்கிறது, இந்த சீசனும் உதாரணம் எடுத்து வைப்பதை பார்க்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்களை ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டு பிள்ளையா எந்த அளவுக்கு பாக்குறாங்க அப்படி என்பதை பார்க்க முடியுது. சரி, இந்த வீடியோல முத்துக்குமரன் அவர்கள் பொய் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் ஒன்று வருது இல்ல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா முத்து பொய் சொல்லல, உண்மையை தான் சொன்னாரு. இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ, நான் பிக் பாஸ்ல கேள்வி கேட்கிறேன். சேது அண்ணா அவர்களுக்கு முடிந்த இந்த வீடியோ, மக்களை முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிக் பாஸோட கோபம், அந்த கோபம் வெளியில உள்ளுக்குள்ள 500 பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படியா, 500 பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க, என்ன விளையாட்டா போச்சா? இதை நான் லேசா விட முடியாது. சோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. செம. சோ நமக்கும் சில கேள்விகள் இருக்கு. ஆமா, 500 பேர் வேலை செய்யறாங்க. இந்த டாஸ்கை விட அந்த பொம்மை டாஸ்க் ஒண்ணு வச்சிங்களே ஐயா, பொம்மை டாஸ்க், அந்த பொம்மை டாஸ்கோட இது என்ன, அந்த பொம்மை டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எப்படி விளையாடணும்? இந்த அருண் பிரசாத் இந்த அர்ச்சனா, அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வருவீங்க, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கு, நீங்க போவீங்க. இப்ப கூட கேள்விப்பட்டேன் கோல் எல்லாம் நிறைய போயிருக்குன்னு, எல்லாம் இருக்கு சரிங்களா, போயிருக்கு அப்படின்னு, வேற லெவல்ல மெடிக்கல் ரூம்ல இந்த அருணுக்கு தகவல்கள் போகுது அப்படின்னு. சரி, அந்த அருண் பிரசாத் என்ற டப்புக்கு டப்பா கோமாளி அந்த டாஸ்க்ல என்னத்த பண்ணா? சிவகுமார் இவனை சூஸ் பண்றான், அருண் டப்பாவை சூஸ் பண்றான் சரிங்களா. ஜெஃப்ரி ராயனை சூஸ் பண்றான். அப்ப அதுல ரூல்ஸ் அந்த பொம்மைய சிவகுமார் ஜெஃப்ரியோட பொம்மையை வெளியில தூக்கி போடணும், இல்ல அந்த டோல் ஹவுஸ்க்குள்ள போகாத மாதிரி பார்த்துருக்கணும். இதுதான் உண்மையான ஆட்டம். ஆனா இந்த அருண் பிரசாத் என்னத்தை பண்ணா? அப்படியே அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு பாக்குறான், ஜெஃப்ரியோட பொம்மை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுறான், ஓடி போய் வைக்கிறான், வச்சு போட்டு வர ஜாக்லின் வண்டர்ஃபுல் ஷோல் அருண் அழுகுறான். அப்பதான் ஒரு குரல், வாழ்த்துக்கள் ஜெஃப்ரி, நீங்கள் வென் பண்ணி விட்டீர்கள். யாரு? இந்த பிக் பாஸ் தான் ஐயா. பிக் பாஸ் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா நீ? என்னையா இது? நீ என்ன சொன்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியம். அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணிருக்கணும்? ஜெஃப்ரியோட பொம்மையை தூக்கி போட்டிருக்கணும். ஆனா இவன் பொம்மையை கொண்டே வச்சான். அப்போ அது எப்படி பார்க்கப்படுது? சோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் கேம், எல்லாருமே ஒருத்தங்க தான் வின்னர். அவன் ஆட்டத்தை ஆடுறான். அதுவும் இந்த சீசன்ல இந்த கோட்டை எடுத்தாச்சு, இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அருண் அவனோட ஆட்டத்தை ஆடுனான். அவனுக்கு யார் வின் பண்ண வைக்கணுமோ அவனை வின் பண்ண வச்சான் அருண் பிரசாத். இவ்வளவும் அருண் பண்ணது நம்பிக்கை துரோகம். அப்ப அது அருணோட இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு போட்டு இதே குரல், அருண் ஜெஃப்ரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம், நம்ம அரசியல் சப்போர்ட்ல ஜெஃப்ரி அவர் அந்த கேப்டன்சி நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளுக்கு முதலே சொல்லிட்டு கொண்டு தெரிஞ்சுக்கிறான், நான் சாச்சனாக்கு விட்டு கொடுக்க போறேன், நான் சாச்சனாக்கு விட்டு கொடுக்க போறேன், நான் சாச்சனாக்கு விட்டு கொடுக்க போறேன், நான் சாச்சனாக்கு விட்டு கொடுக்க போறேன். இவன் விட்டு கொடுக்காமே அதை பேப்பர்ல அடிச்சு எல்லா இடமும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை இவன் விட்டெல்லாம் கொடுக்கல. இவன் விட்டு கொடுக்க இவன் என்ன பண்ணான்னா வின் பண்ணிட்டான். ஆனா வெளியில சொல்றான், நான் விட்டு கொடுத்தேன்னு. அப்ப பிக் பாஸ்கே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஜெஃப்ரி 500 பேர் பின்னால வேலை செய்யறாங்க, நீ அப்படி விட்டெல்லாம் கொடுத்துருக்க கூடாது சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொன்னியா? இல்ல. ஏன் சொல்லல? என்ன அரசியல் செல்வாக்கு இல்ல. இங்க யாரு? போன சீசன் பிரதீப், இந்த சீசன் முத்துவா? ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி, காசு இல்ல, அதிகார பலம் இல்ல, செலிபிரிட்டி பலம் இல்ல, சொந்த திறமை இருக்கு, தங்களை நம்பி வந்தாங்க. சோ என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க நம்மள மாதிரி ஆட்களை. வேற மாதிரி இல்ல. சரி, இது நம்ம பிக் பாஸ்க்கு வேற ஏதாவது குறும்படம் இருக்காப்பா? நிறைய இருக்குது. இந்த கோவா கேங், அந்த கோவா கேங்கோட ஃபேவரிசம். இந்த இது வரைக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் எப்படி கொடுத்தாங்க?
பக்கா ஃபேவரிசம், பக்கா குரூப்பிசம். ஆனா நீங்க பிக் பாஸ் இந்த வீக் ஆரம்பத்தில் அந்த கேப்டன்சி டாஸ்க் எப்படி கொடுத்தீங்க? வீட்டாக்களுக்கு விரும்பினவங்க கேப்டன் ஆகணும், அதுக்கு தான் அந்த வெயிட்டை தூக்குற மாதிரின்னு ஒன்றை சொல்லி, உங்களுக்கே தெரியும் விஷால் பக்கம் தான் ஆக்கள் போவாங்க, முத்து பக்கம் ஒரு பையன் வரமாட்டான், மஞ்சரி வந்து நின்றாங்க. அப்ப நீங்களே இதை ஃபேவரிசம் படி தான் பண்ணீங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவல் கேம், அவங்க போனதுல தப்பு இல்லை, ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அவன் அவனோட கேமை ஆடுறான், அவனுக்கு யார் கேப்டனா வரணும் யார் வரக்கூடாது, இண்டிவிஜுவல் கேம். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வேற எந்த சீசனுக்கு போகல, இந்த சீசனே சொல்றேன். இந்த சீசன் போல பாலாஜி முருகதாஸ் அப்படின்றவர் தான் வின் பண்ணாம சம்யுக்தா வின் பண்ண வைப்பாரு, வின் பண்ணி போட்டு இப்படி கொலரை எப்படி வச்சு போட்டு, இது என்னுடைய கேம், நான் எப்படியும் ஆடுவேன் இப்படியும் ஆடுவேன், இது என்னோட ஆட்டம். கமல்ஹாசன் அவர்கள் கேட்பார் வீக்கெண்ட்ல, இது என்னுடைய கேம், ஸோ எனக்கு இப்போ வேணாம் சார் அப்படின்னு. அப்ப கமல்ஹாசன் அது அவருடைய கேம் நல்லது அப்படின்னாரு. யாரு? கமல்ஹாசன் அவர்கள். ஏன் இந்த சீசன்லயே நம்ம தீபக் அவர்கள் ரஞ்சித் அவர்களை வின் பண்ண வச்சார்ல, ரஞ்சித்துக்காக ஆடினார்ல, ஏன்னா அங்கெல்லாம் கை வைக்கலாது இல்ல, இங்க முத்துக்குமரன் தானே, வா வந்து அடி அடி அடி. சரி விடுங்க, இந்த விடயத்தை விடுவோம் சரிங்களா. ஸோ இந்த விடயத்தை விடுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. இப்ப இவங்க எல்லாரும் இண்டிவிஜுவல் கேமுக்கு நீங்க இப்ப உள்ளுக்குள்ள போய்க்குள்ளேயே நீங்களே சொல்லி அனுப்புறீங்க, இண்டிவிஜுவல் கேமை பிளே பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. மைண்ட் தான் கேம், மாஸ்டர் கேம் சரிங்களா. ஸோ இது முத்துவோட கேமா ஏன் இருந்திருக்க கூடாது? ஏன்னா இன்னும் 4 வீக் தான் இருக்கு, நாமினேஷன்ல வர்றது ஒரு போட்டியாளருக்கு பலம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, கண்டிப்பா நாமினேஷன்ல இருக்கணும், அப்பதான் மக்களோட கனெக்டிவிட்டி அதிகமாகும் அப்படி என்பது. அப்ப நீங்க முத்து வந்து நாமினேஷன்ல வரக்கூடாதுன்றது உங்களோட திட்டமா? அப்போ நீங்க முத்துவோட கேம்ல நீங்க தலையிடுறீங்கல்ல, அப்படி தலையிடக்கூடாது இல்ல, ஏன்னா இது முத்துக்குமரனோட கேம். நீங்க அருண் கோமாளி பண்ண அந்த கோமாளித்தனத்தையே விட்டீங்க, இங்க வந்து கேக்குறீங்களே, இது என்ன நியாயம்? சரி முத்து பண்ணது அப்படியே வெளிப்படையா தெரியுதுன்னா இந்த அருண் கோமாளி பண்ணதுக்கு எங்க வாய மூடிக்கொண்டு இருந்தீங்க? சரி விடுங்க. சரி இது வந்து ஒண்ணு நம்ம முத்துவோட இண்டிவிஜுவல் கேம், அதுல பிக் பாஸ் கூட தலையிடாது. அவர் வந்து இந்த கேமை நான் பிளே பண்ண மாட்டேன், இவன் பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பண்றா தப்பு. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னோட தன்மை இழந்துட்டேன், டக்குன்னு சிந்திக்கிறதுக்குள்ள போயிட்டு அப்படின்னு. ஏன் ஒரு மனுஷன் சிரிச்சு கொண்டு இருந்தா அவன் ஃபுல்லா போக்கஸ்ல இருக்கான்னு அர்த்தமா? இல்ல நான் இப்ப உங்களோட பேசிக்கொண்டிருக்கே டக்குன்னு நான் மறந்துடுவேன், மறந்து போட்டு ஏதாவது கதையை போட்டுட்டு வேற ஏதாவது சொல்ல வந்தனான்னு போட்டு டக்குன்னு எடுப்பேன். அப்ப நம்ம சிரிச்சு கொண்டு இருந்தாலும் பேசிக்கொண்டு இருந்தாலும் நமக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேன் இல்ல. சோ முத்துக்கு அங்க திங்கிங் போகுது, கேப்டனா வந்தா என்ன, இது நாமினேஷன்ல வரணுமா வர வேணாமா, பவித்ரா 5 தடவை வந்திருக்கா, இது 6வது தடவை வின் பண்ண வைக்குமா வேணாமா அப்படின்றது அவர் ஓடுது, அதுக்குள்ள அந்த விடயம் நடக்குது. அப்ப அவர் சொன்னது சரி, அதுல பிழை இல்ல. எப்படி பார்த்தாலும் முத்து மேல பிழை இல்லை ஐயா. ஏன்னா இந்த சீசன்லயே நிறைய இதை விட கேவலமான செயல் நடந்திருக்கு. எவ்வளவு பேர் உங்களோட ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல பல, இதற்கு முதல் சீசன்ல பல. ஆனா இங்க நீங்க முத்துவை மட்டும் இப்படி அவமானப்படுத்த காரணம் என்ன? ஏனென்றால் முத்துவை வந்து அவமானப்படுத்த சொல்லி நிறைய இது வருது, அருண் பக்கம் அர்ச்சனா, இங்கால விஷ்ணு சௌந்தர்யா பக்கம், இன்னும் கண்ணுக்கு தெரியாத அரசியல்வாதிகள். நல்லா பண்றீங்க, நல்லா பண்றீங்கல்ல. சோ இந்த வீடியோ வந்து மக்களை முத்து மேல எந்த தப்புமே இல்லை, முத்துக்குமரன் பொய் சொல்லல. சரி இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா, நாளைக்கு சேதுவண்ணா நான் பார்த்து பண்ணுங்கண்ணா சரிங்களா. நமக்கு பிரதீப் பக்கம் தான் மைண்ட் போய்கொண்டே இருக்குது மக்களே. எப்பா சாமி தூக்கம் வருதா உங்களுக்கு? பயமா இருக்கு மக்களே. முத்து பண்ணது தப்பு இல்லை, இவனுங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. முடிஞ்சா பல பேர் ஷேர் பண்ணுங்க மக்களே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. மறக்காம முத்து அவர்களுக்கு ஹாட்ஸ்டார்ல ஓட் போடுங்க, அதுக்கப்புறம் தமிழ் கிளிஸ்ல ஓட் போடுங்க. நன்றி.